யோகிராம் சுரத்குமாரை பற்றி பாலகுமாரன் பெரிய எழுத்தாளர். அவருடைய சீடர். சொல்லியிருக்காரு. திருவண்ணாமலையில போயிட்டு ஒரு ரூம்ல தங்கியிருக்காரு. அப்ப யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம்லாம் கட்டல. அவரு ஏதோ ஒரு சின்ன ரூம்ல தங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு வீடு இருக்கு. இப்ப பாலகுமாரனுக்கு பயங்கர உணவு பிரியராம். ரொம்ப உணவு பிரியராம். குரு எப்படி எடுக்க போறாரு பாருங்க. ஏன்னா நீ அதெல்லாம் விட்டா தான் நீ அடைய முடியும். அப்ப பாலகுமாரன் என்ன பண்ணியிருக்காரு, குருவ பார்க்க ஒரு 8 மணிக்கு கிளம்பியிருக்காரு. திருவண்ணாமலையில ஒரு ஹோட்டல் போயிருக்காரு. நல்ல 2 இட்லி, ஒரு மசால் தோசை, நல்ல ஒரு சூப்பரா டிகிரி காஃபி எல்லாம் குடிச்சிட்டு, இது தாங்கும் நமக்கு ஒரு 4 மணி வரைக்கும். குருவோட இருக்கிறதுக்கு இவர் ப்ரிப்பேர் ஆகுறாரு. ஒரு 4 மணி வரைக்கும் இது தாங்கும். அப்படின்னு சொல்லிட்டு யோகிராம் சுரத்குமார பார்க்க போயிருக்காரு. யோகிராம் சுரத்குமார் என்ன பண்ணியிருக்காரு, பாலா சாப்பிட்டியா அப்படின்னாராம். இவரு சாப்பிட்டேன் அப்படின்னாரு. என்ன சாப்பிட்ட அப்படின்னாராம். 2 இட்லி, ஒரு மசால் தோசை, ஒரு காஃபி. அப்படியா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு புளியோதரை, இவ்வளவு தயிர் சாதம், இவ்வளவு சக்கரை பொங்கல் சாப்பிடுனாராம். இவர் இப்படியே பார்த்தாராம். ஃபுல் வயிறு. பாலா சாப்பிடு சொன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். முடியலையா? சாப்பிடதான்டா ஆசைப்பட்டேன், சாப்பிட்டேன். என்னை பார்க்க வர என்ன அது புரிஞ்சுக்கணும். அதை பாலகுமாரன் புரிஞ்சுக்கிட்டது தான் அங்க விஷயம். நமக்கு அந்த என்ன பண்ணுவான், இப்பதான் பாட்டு வந்தேன், இது கூட தெரியாம இவர் கொடுக்குறாரு. இவர் ஒரு குரு. சாப்பிட்டாரு. என்ன ஆயிருக்கும் அவருக்கு, முடியல. அப்படியும் மறுநாள் சாப்பாடு கேட்கும் தான். காலையில எழுந்தோடனே பசிக்கும். என்ன பண்ணியிருக்காரு, சரி ஒரு இன்னைக்கு போனா எப்படியும் புளியோதரையும் தயிர் சாத்தியம் சக்கரை பொங்கல் நம்ம தலையில கட்டுவாரு. இன்னைக்கு வெறும் பட்டினியா போலான்னு போனாராம். போன உடனே பால்குமார் சாப்பிட்டியா அப்படின்னாராம். சாப்பிடல அப்படின்னு. சரி உட்காரு அப்படின்ட்டாராம். ஒட்டாராங்க பட்டினி. இவர் தாங்கவே மாட்டாராம் பசி. பசி தாங்கவே மாட்டாராம். எதிரிலே வச்சுக்கிட்டு புளி சாத்த சாப்பிட்றாராம், சக்கரை பொங்கல் சாப்பிட்றாராம், தயிர் சாத்த சாப்பிட்றாராம், மத்தியானம் இவர் சாப்பாடு சேர்த்து நைட்டு இவருக்கு கோவமா வருதான். பால்குமார் சாப்பிட்டியா? சாப்பிடல. கடைசியில கிளம்பும் பொழுது ஒரு கல்கண்டு எடுத்து அப்படி வாயில போட்டான். பசி எல்லாம் அடிச்சு. அதுக்கப்புறம் உணவு தேவையே எனக்கு இல்லாம போச்சு. அவரு அந்த குருவை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவருடைய பாடம் புரிஞ்சுது அவருக்கு.